எல்லாத்துக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்கா? உங்களுக்கான வீடியோ தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நல்லா யோசிங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வேலையில் போய் கவனத்தை செலுத்துங்க. திடீரென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உள் உணர்வு தோன்றும். அதுதான் உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷனே. நம்ம ஏன் எப்போதுமே நல்லதை மட்டும் நினைக்கணும் அப்படின்னா, நம்ம எண்ணங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி இருக்குது. அந்த எண்ணங்கள் தான் சூழ்நிலையை உருவாக்குது. அப்படி உங்களுக்கு திடீரென எண்ணம் தோன்றுது பார்த்தீங்கன்னா, அதை அலட்சியப்படுத்தாமல் அதை பற்றி சிந்தித்தாலே உள் உணர்வு உங்களுக்கு வழிகாட்டுவதை நீங்களே உணர்வீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் நல்ல பலனை கொடுக்கும். வெற்றியோ தோல்வியோ எதுவுமே நிரந்தரமே இல்லை என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அட போமா நீ வேற, எனக்கெல்லாம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் பிரார்த்தனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா தன்னம்பிக்கை இல்லாத போது தான் கடவுள் நம்பிக்கை நமக்கு பல வெற்றிக்கு வழிவகுக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, இருட்டை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுங்க. இன்னும் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஆப்ரகாம் லிங்கன் சந்தித்த தோல்விகளை விடவா நம்ம அனைவருமே அதிகப்படியான தோல்விகளை சந்திக்க போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 1831 1859 வரைக்கும் தோல்விகளை சந்தித்த ஆப்ரகாம் லிங்கன் பார்த்திங்கன்னா 1860 தான் அமெரிக்க ஜனாதிபதி ஆகுறாரு. அவ்வளவு காலமே பார்த்திங்கன்னா தோல்வி மட்டும்தான் அவர் சந்திச்சிருக்கிறாரு. கடைசியில் தான் அவர் ஒரு வெற்றியை பெறாரு. நம்ம எப்படி இருக்கணும் எப்பவுமே அப்படின்னா, ஒரு ஆறுகள் போல தான் இருக்கணும். ஏன்னா அபாயம் நிறைந்த பாதையில் தான் நம்ம கடல் என்ன ஒரு இறுதி குறிக்கோளை என்னன்னா அடையுது இந்த ஆறுகளுமே. நம்ம எப்பவுமே எப்படி நினைக்கணும் அப்படின்னா, தாஜ்மஹால் ஒரே நாளில் கட்டி முடிக்கல. அப்படி தான் நமக்கும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அப்படின்னு முழுசாக நீங்கள் நம்பணும். இறுதியாக நம்ம சோர்ந்து விடாமல் இருக்கணும் அப்படின்னா உழைக்கணும், தொடர்ந்து உழைக்கணும். கடைசியில் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையாகவே இருந்தாலுமே தூரமாக வச்சு பாருங்கள். எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வெள்ளமலர் சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.